Hello everyone, welcome to MCBS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 9th மேக்ஸ் சாப்டர் 3 the world of numbers தான் பார்க்க போறோம். ஏற்கனவே சாப்டர் 1 and 2 வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். வேணுங்கிறவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. 3.1 The dawn of mathematics. The human need to count. Long before humanity built cities, formulated laws, or studied the stars, they are excited a fundamental practical necessity, the need to keep count. Mathematics did not begin in the classroom with equation on a board. It began in the dirt, on the bark of trees, and on boards. இப்போ நம்ம வந்து மேக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. நம்ம ஏற்கனவே கிளாஸ் 8th வந்து பார்த்தோம். மேக்ஸ் அப்படிங்கிறது இப்பதான் வந்ததான்னு கேட்டா கிடையாது. நம்மளோட ஏன்சியன் பீரியட்ல இருந்தே பீப்புள் அப்படிங்கிறவங்க வந்து சிம்பிள்ஸ் மூலமாவோ அல்லது ஸ்டிக் மூலமாவோ கால்குலேட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது போர்ட்ல வந்து ஈக்குவேஷன் எழுதி போட்டு கிளாஸ் ரூம்ல வந்து நடத்துறது கிடையாது. மேக்ஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து பிகின் ஆச்சு அப்படின்னா பார்க் ஆஃப் த ட்ரீஸ்ல இருந்து, போன்ஸ்ல இருந்து, இந்த மாதிரி நம்மளோட சரௌண்டிங்ல இருந்து தான் வந்து மேக்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு கிரியேட் ஆச்சு. Imagine you are living thousands of years ago in small agricultural settlement along the banks of the Saraswati River. You have a herd of cattle. Every morning they go out into the dense forest to graze, and every evening they return. How do you ensure that a calf has not wandered off? Without words for numbers and without written symbols, early humans solved this through a concept called one-to-one correspondence. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், முன்னாடி இருந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஏர்லி டைம்ஸ்ல இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து கேட்டில், கவு, கோட்டு, சீப்பு இது எல்லாமே வந்து க்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி க்ரோ பண்ணும்போது ஃபார்மர்ஸ் எல்லாரும் என்ன செய்வாங்க, காலையில அந்த கேட்டில் எல்லாத்தையுமே மேய்க்கிறதுக்காக கூட்டு போவாங்க. திரும்ப ஈவினிங் வந்து அதெல்லாம் சாப்பிட்டு மேய்ஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து கூட்டு வருவாங்க. அப்படி கூட்டு வரும்போது அவங்க நம்பர்ஸ் எதுவுமே இல்லாம, எந்த ஒரு சிம்பிள்ஸும் இல்லாம, ரிட்டர்ன் எதுவுமே இல்லாம அவங்க எப்படி அதை வந்து கரெக்டா கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி கவுண்ட் பண்ணதான் நம்ம one-to-one correspondent அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை எப்படி கவுண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, for every cow that left the settlement, the herder might place one pebble in a clay pot. In the evening, for every cow that returned, one pebble was removed. If the pot was empty at the end of the day, the herd was safe. If pebbles remained, cows were missing. This simple act of matching one object to another was the birth of the natural number. இப்போ வந்து கவு வந்து டெய்லி வெளியில போகும்ல, கவு வந்து கிரேஸுக்காக மேயறதுக்காக வெளியில போகும்ல, அப்படி போகும்போது ஃபார்மர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கிளே பாட்ல ஒரு கவு வெளியில போச்சு அப்படின்னா அந்த பாட்ல வந்து என்ன செய்வாங்க, ஒரே ஒரு பெபிள் மட்டும் போடுவாங்க. 2 கவு போச்சு அப்படின்னா 2 பெபிள் வந்து போடுவாங்க. 3 கவுஸ் அப்படி இந்த மாதிரி ஒரு கவு வெளியில போகும்போது ஒரு பெபிள்ஸ் வந்து அந்த பாட்ல போட்டுட்டே வந்தாங்க. ஈவினிங் திரும்ப அந்த கவு வந்து ரிட்டர்ன் வரும்ல, அப்படி வரும்போது ஒரு பெபிளா என்ன செய்வாங்க, இந்த பாட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி ரிமூவ் பண்ணும்போது லாஸ்ட்ல எம்டியா இருந்தது அப்படின்னா எல்லா கவும் வந்துருச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் ஏதாவது பெபிள் வந்து மிச்சம் இருந்தது அப்படின்னா அந்த கவு வந்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து அந்த கவை போய் தேடி பிடிச்சிட்டு வருவாங்க. இப்படிதான் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சு. A history written in bone. While the decimal place value system we use today was perfected in the Indian subcontinent, the earliest physical evidence of humanity recording natural numbers takes us deep into the heart of Africa. The first mathematician did not use paper. They used tally marks curved into bones. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிஷியன் அப்படிங்கிறவங்க எப்படி கிரியேட் ஆனாங்க, அந்த ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிஷியன் அப்படிங்கிறவங்க வந்து பேப்பர் தான் யூஸ் பண்ணாங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல பேப்பர் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப அவங்க எழுதியிருப்பாங்க அப்படின்னா நிறைய போன்ஸ்ல வந்து எழுதுனாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், முன்னாடி ஏர்லி டைம்ஸ்ல பீப்புள் வந்து 1, 2, 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ரோமன் நம்பர்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி டேலி மார்க்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. இந்த டேலி மார்க்ஸ் எதுல எழுதிட்டு இருந்தாங்க, நாட் அ பேப்பர், பேப்பர்ல எழுதல, போன்ல எழுதிட்டு இருந்தாங்க. The Lebombo bone, discovered in the Lebombo mountain between South Africa and Iceland,
dates back approximately 35,000 years. It is a bone featuring 29 distinct, deliberately curved, uniformly sized notches. Anthropologists and mathematicians believe this was not just random scratching, but a tool used as a lunar phase counter or a mensural calendar, indicating that early humans were tracking time through natural numbers. இப்போ வந்து 35,000 இயர்ஸ்க்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஸ்வைஸ்லாண்ட்ல வந்து லபம்போ போன் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த லபம்போ போன்ல வந்து 29 நாட்சஸ் வந்து இருந்தது. எந்த போன் எடுத்தாலும் அந்த போன்ல வந்து யூனிஃபார்மா ஒரே சைஸ்ல வந்து நாட்சஸ் வந்து இருந்தது. சோ ஆந்த்ரபாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா மானுடவியலாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஆந்த்ரபாலஜிஸ்ட் அண்ட் மேத்தமெட்டிசியன் இவங்க எல்லாருமே என்ன பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா இந்த நாட்சஸ் எல்லாமே வந்து ரேண்டமா போட்டதா இருக்காது, இது செட்டிங்கா ஒரு கால்குலேஷனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கால்குலேஷன் அப்படிங்கறத வந்து அவங்க லூனார் ஃபேஸ் கவுண்டராவோ அல்லது மென்சுரல் கேலண்டராவோ யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிதான் நேச்சுரல் நம்பர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா க்ரோ ஆயிட்டே இருந்தது. Even more fascinating in the Isanga bone, found near the headwaters of Nile River, Democratic Republic of Congo, dating to around 20,000 before Common Era. This bone contains 3 columns of asymmetrical notches. What makes the Isanga bone a mathematical marvel? A specific grouping of tallies. One of the columns groups notches into 11, 13, 17 and 19, the prime numbers between 10 and 20. Another column seems to demonstrate the concept of multiplication by 2. These artifacts indicate that the abstract concept of a number is instead tens of thousands of years old. வந்து சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஸ்வைட்சர்லாந்துல வந்து லபம்போ போன் அப்படிங்கறத பிடிச்சாங்கல்ல, அதே மாதிரி நைல் ரிவர்ல வந்து இசாங்கா போன் அப்படின்னு சொல்லி ஒரு போன் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த இசாங்கா போன் எவ்வளவு இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா 20,000 பிஃபோர் காமன் எராக்கு முன்னாடி வந்து இருந்தது. இந்த போன்ல வந்து இது 3 காலம்ஸ்ல வந்து ஆசிமெட்ரிக்கல் நாட்சஸ் வந்து இருந்தது. அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா 11, 13, 17, 19 to 20க்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர்ஸ் 11, 13, 17 and 19 தான் இருக்கும். Indian context, trade and astronomy. As civilization advanced, so did the need for larger numbers in the ancient urban centers of the Indus Valley civilization, such as Lothal and Harappa. Standardized weights and measures were crucial for trade. A merchant trading terracotta pottery, lapis lazuli or cotton with Mesopotamia needed a robust system of accounting. Civilization வந்து அட்வான்ஸ் ஆக நம்பர்ஸோட தேவையும் பெரிய பெரிய நம்பர்ஸும் வந்து தேவையா இருந்தது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல வந்து நிறைய அர்பன் சென்டர்ஸ் வந்து இருந்தது. அதுலயும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா இதுலதான் வந்து ஹரப்பா அப்படிங்கிற சிட்டிஸ் வந்து இருந்தது. இந்த சிட்டிஸ்ல வந்து நிறைய மெர்ச்சன்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெரகோட்டா பாட்டரியா இருக்கட்டும், லாபிஸ் லாசுலியா இருக்கட்டும், காட்டனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்க ட்ரேடிங் பண்ணாங்க. அப்படி ட்ரேடிங் பண்ணும்போது இவங்களுக்கு சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங்கும் தெரிஞ்சிருந்தது. டியூரிங் வேதிக் டைம்ஸ் இந்தியன் philosophers were fascinated by and deeply pondered large numbers. In the Vedas, which go back thousands of years, names were given to all powers of 10 up to 10 power 12, which was called Parartha. In the Lalita Vistara, in the 4th century before Common Era, Buddha describes names up to 10 power 53, which is called Talaksana. இப்ப வேதிக் டைம்ஸ்ல இருந்து நிறைய நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியன் பிலாசபர்ஸ் வந்து அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எவ்வளவு நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப வேதிக்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து 10 அப்படிங்கிறது 10 பவர் 12 வரைக்கும் வந்து இருந்தது. இந்த பவர் 12 வரைக்கும் இருந்ததை எப்படி சொன்னாங்க அப்படின்னா பரார்த்தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப இதே இது புத்தால எது வரைக்கும் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னா 10 பவர் 53 வரைக்கும் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா 4th century பிஃபோர் காமன் எரால லலித விஸ்தாரா அப்படிங்கிறவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு என்ன நேம் வச்சாங்க அப்படின்னா தாலக்சானா அப்படிங்கிற நேம் வந்து வச்சாங்க. எக்ஸ்பிரஸிங் குவான்டிட்டிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் 10 வாஸ் explicitly used in the Rigveda, thus setting the stage for the number system based on powers of 10 to be developed in India
in the ensuing years and which we now use around the world today. The development of the Indian numerical system in terms of place values and powers of 10 also helped pave the way for what is perhaps the most important mathematical invention in human history, the concept of zero. இப்ப இந்தியால வந்து இந்த 10 பவர் அப்படிங்கிறது எப்ப இருந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா ரிக்வேதா பீரியட்ல இருந்தே வந்து யூஸ் பண்றோம். அப்படி வேதிக் பீரியட்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சது இப்ப வரைக்குமே நம்ம இந்த 10 பவர் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். Exercise set 3.1. First one. A merchant in the port city of Lothal is exchanging bags of spices for copper ingots. He receives 15 ingots for every 2 bags of spices. If he brings 12 bags of spices to the market, how many copper ingots will he leave with? இந்த லோத்தல்ல போர்ட் சிட்டில ஒரு மெர்ச்சன்ட் வந்து இருக்காங்க. இவங்க வந்து ஸ்பைசஸ் கொடுத்து காப்பர் இன்கோட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. 2 பேக் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு இன்கார்ட்ஸ் கொடுப்பாங்க? 15 இன்கார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் இவங்க வந்து 12 பேக் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு காப்பர் இன்கார்ட்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 பேக் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு இன்கார்ட்ஸ் கிடைக்கும்? 15 இன்கார்ட்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ 1 பேக் ஆஃப் ஸ்பைஸுக்கு எவ்வளவு இன்கார்ட்ஸ் வந்து கிடைக்கும்? 15 by 2 இன்கார்ட்ஸ் வந்து கிடைக்குமா? இப்போ வந்து கொஸ்டின்ல மொத்தம் எவ்வளவு பேக் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து கொடுக்குறாங்க? 12 பேக் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து கொடுக்குறாங்க. 1 பேக் ஆஃப் ஸ்பைசஸ்க்கு எவ்வளோ? 15 by 2 அப்படின்னா 12 பேக் ஆஃப் ஸ்பைசஸ்க்கு எவ்வளவு இருக்கும்? 12 multiple by 15 divide by 2 இருக்குமா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 2 is 2 6 2 சார் 12 6ஐயும் 15ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஒரு 6 5 சார் 30 ரிமைண்டர் வந்து 3 1 6 is 6 6 plus 3 90. அப்போ எவ்வளவு இன்கார்ட்ஸ் அந்த மெர்ச்சன்ட் வந்து 12 பேக் ஆஃப் ஸ்பைசஸ்க்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா 90 இன்கார்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. செகண்ட் ஒன், லுக் அட் த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஆன் ஒன் காலம் ஆஃப் த இசாங்கோ போன் 11 13 17 19. What do these numbers have in common? List the next 3 numbers that fit in this pattern. இப்போ வந்து நம்ம இசாங்கோ போன்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோம். இதுல இருந்து 20 வரைக்கும் இருக்கிற பிரைம் நம்பர்ஸ் வந்து 11 13 17 19 அப்படின்னு வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 11 13 17 19 இருக்குல்ல. இப்போ இதுல என்ன காமனா இருக்கு? இப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்ன நம்பர்ஸ் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே என்ன நம்பர்ஸ்? இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஒரு நம்பரு அந்த நம்பராலையும் அல்லது ஒன்னாலையும் மட்டும் மல்டிபிள் ஆச்சு அப்படின்னா, அல்லது இப்ப 11 இருக்கு அப்படின்னா 11ஓட ஃபேக்டர் இதெல்லாம் 1,11. இந்த மாதிரி ஒன்லி 2 ஃபேக்டர் மட்டும் இருந்தது அப்படின்னா இதான் நம்ம பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். 1ஓட ஃபேக்டர் என்ன? 1,11 தான். 13ஓட ஃபேக்டர் என்ன? 1,13. 17ஓட ஃபேக்டர் என்ன? 1,17. 19ஓட ஃபேக்டர் என்ன? 1,19. சோ இது எல்லாமே என்ன நம்பர்ஸ்? பிரைம் நம்பர்ஸ். இப்போ அடுத்த நம்பர்ஸ் என்னவா இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்த 3 நம்பர்ஸ் என்னவா இருக்கும்? இப்போ 20 அப்படிங்கிறது பிரைம் நம்பர்ஸா? நோ. ஏன் பிரைம் நம்பர்ஸ் இல்ல? 20ஓட ஃபேக்டர் என்னெல்லாம் இருக்கும்? 1 இருக்கும், 20 இருக்கும், 2 இருக்கும், 10 இருக்கும், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 2 மோர் தென் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. அப்ப 20 கிடையாது. நெக்ஸ்ட் 21 எடுத்துட்டோம் அப்படின்னாலும் இதோட ஃபேக்டர் என்ன? 1 இருக்கு, 21 இருக்கு, 3 இருக்கு, 7 இருக்கு. இதுக்கும் நிறைய நம்பர் ஆஃப் ஃபேக்டர் இருக்கு. நெக்ஸ்ட் 22 எடுத்தோம்னாலும் நிறைய நம்பர் ஆஃப் ஃபேக்டர் இருக்கு. அப்ப அடுத்த பிரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 23 இருக்கும். 24 வராது, 25 வராது, 27 வராது, 28 வராது, 29 என்னதுதான்? ஒரு பிரைம் நம்பர்ஸ் தான். நெக்ஸ்ட் 30 வராது. 31 அப்படிங்கிறது என்னதுதான்? பிரைம் நம்பர்ஸ் தான். அப்போ நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் என்னவா இருக்கும்? 23 29 31. எதனால இந்த நம்பர்ஸ்? இங்க எல்லாமே என்ன நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க? பிரைம் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. Third one, we know that natural numbers are closed under addition. The sum of any two natural numbers is always a natural number. Are they closed under subtraction? Provide a couple of examples to justify your answer. இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன? 1 2 3 அப் டு போயிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற எல்லா நம்பரையும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்? நேச்சுரல் நம்பர்ஸ் தான் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர் அடிஷன். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது 1 + 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 3.
3 அப்படிங்கிறது என்னது நேச்சுரல் நம்பர்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 பிளஸ் 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 105 வரும். 105 அப்படிங்கிறது என்னதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அப்போ எனி டூ நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் என்னதான் கிடைக்கும், அதே நேச்சுரல் நம்பர் தான் கிடைக்கும். சப்போஸ் நம்ம ரெண்டு நேச்சுரல் நம்பரை சப்ராக்ட் பண்றோம், அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 மைனஸ் 3 இருக்கு அப்படின்னா இதோட ஆன்சர் என்ன 2. 5 மைனஸ் 3 இருக்கும்போது நமக்கு ரிசல்ட் என்னதான் வருது, நேச்சுரல் நம்பர்ஸ் தான் வருது. இப்ப இதே இது 3 மைனஸ் 5 இருந்தது அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும், -2 வரும். -2 அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பரா, நோ. இது என்ன நம்பரு, இண்டீஜர். அப்போ எப்பெல்லாம் நமக்கு வந்து நேச்சுரல் நம்பரா இருக்கும், இப்போ லார்ஜஸ்ட் நம்பர்ல இருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நேச்சுரல் நம்பர் கிடைக்கும். ஸ்மாலஸ்ட் நம்பர்ல இருந்து லார்ஜஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் வராது. Fourth one, ancient Indians used the joints of their fingers to count. A practice still seen today. Each finger has 3 joints and the thumb is used to count them. How many can you count on the hand? How does this relate to the ancient base 12 counting system? இப்போ ancient Indians எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க நம்மளோட ஃபிங்கர்ஸ்ல இப்போ ஒரு ஃபிங்கர்ஸ்லயும் 3 ஜாயின்ஸ் வந்து இருக்கும்ல. இப்போ நம்மளோட ஒரு ஃபிங்கர்லயும் இந்த மாதிரி எவ்வளவு ஜாயின்ஸ் இருக்கும், 3 ஜாயின்ஸ் வந்து இருக்கும்ல. இந்த ஜாயின்ஸ் வச்சு அவங்க வந்து கவுண்ட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. 4 ஃபிங்கர்ஸ்ல இருக்கிற ஜாயின்ஸ் மட்டும் தான் அவங்க கவுண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தம்ப் ஃபிங்கரை வந்து கவுண்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல 3 ஜாயின்ஸ் இருக்கும், மிடில் ஃபிங்கர்ல 3 ஜாயின்ஸ் இருக்கும், ரிங் ஃபிங்கர்ல 3 ஜாயின்ஸ் இருக்கும், லிட்டில் ஃபிங்கர்லயே எவ்வளவு ஜாயின்ஸ் இருக்கும், 3 ஜாயின்ஸ் வந்து இருக்கும். இப்ப இந்த ஜாயின்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஜாயின்ஸ் இருக்கும், 3 3 3 3 4 3s 12 ஜாயின்ஸ் வந்து இருக்கும். இந்த 12 அப்படிங்கிறது எதோடலாம் ரிலேட் ஆயிருக்கும் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 இயர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 1 இயர்ல எவ்வளவு மந்த் இருக்கும், 12 மந்த் இருக்கும். இப்ப இதே இது ஹாஃப் அ டே அப்படின்னா அதுல 12 hours வந்து இருக்கும். 1 dozen அப்படிங்கிறதுல 12 ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறத 12 ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா 30 டிகிரி வந்து இருக்கும். மியூசிக் ஸ்கேல்ல 12 நோட்ஸ் வந்து இருக்கும். இப்போ பேஸ் 12 கவுண்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நம்பர்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம், 0 1 2 3 4 5 6 7 8 9 தான் எழுதுவோம்ல. ஆனா பேஸ் 12 அப்படிங்கிறதுல 10 அப்படிங்கிற நம்பர் வந்து எழுத மாட்டாங்க. 10க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. 11க்கு பதிலா பி அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ பேஸ் 12 டிஜிட்ல நம்பர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், 1 2 3 4 5 6 7 8 9 ஏ அண்ட் பி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 37A பேஸ் 12 வந்து கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா என்ன செய்யணும், பேஸ் 12 அப்படிங்கிறது இந்த 3 அப்படிங்கிறது எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு, 1 2 செகண்ட் டிஜிட்ஸ்ல வந்து இருக்கு. அப்ப இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 12 ஸ்கொயர் ஆர் 12 பவர் 2 அப்படி சொல்லி எழுதணும். அப்போ 3 மல்டிபிள் பை 12 பவர் 2. 12 பவர் 2 அப்படின்னா என்ன அர்த்தம், 12 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். 12 12s 144. மல்டிபிள் பை 144. 12 பவர் 1 அப்படிங்கிறது 12 தான் இருக்கும். சோ 7 மல்டிபிள் பை 12. ஏ அப்படிங்கிறதோட வேல்யூ என்ன, 10. இங்க 12 அப்படிங்கிறது எந்த பேஸ்ல இருக்கு, 0 டிஜிட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால 12 பவர் 0 போடுவோம். எனிதிங் பவர் 0 ஆன்சர் என்ன, 1. So 10 multiple by 1. இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 3 multiple by 144 432, 7 multiple by 12 84, 10 multiple by 1 10. இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 526 வரும். இதை தான் பேஸ் 12 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCBS வே ஆஃப் டீச்சிங் CBSE.